கண்ணா, இப்போ பாட்டி உனக்கு ஒரு பழைய ரொம்ப அழகான ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை நமக்கு ரொம்ப மெதுவா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி தரும் கதை. நல்ல நண்பர்களை பிரிச்சா என்ன நடக்கும்? அதுதான் இந்த கதை. ஒரு காலத்துல கண்ணா, மிக மிக அடர்ந்த ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மரங்கள், நிழல் நிறைந்த பாதைகள், பறவைகளோட சத்தம். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருட்டும் இருந்துச்சு. அந்த காட்டோட அரசனா ஒரு பெரிய வலிமையான ரொம்ப அழகான ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் ரொம்ப தைரியமானது கண்ணா. யாருக்கும் அநியாயம் செய்யாது. அது தன்னோட காட்டை ரொம்ப நல்லா பாதுகாக்கும். அதனால அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க. அந்த காட்டுல கண்ணா ஒரு எருதும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த எருது ரொம்ப அமைதியானது. அந்த எருது ரொம்ப நல்ல மனசு கொண்டது. யாரையும் காயப்படுத்தாதது. மெதுவா நடக்கும், மெதுவா புல்மேயும், மெதுவா தண்ணீர் குடிக்கும். அந்த எருதோட மனசு ரொம்ப மென்மையானது. காலம் போக போக கண்ணா, அந்த சிங்கமும் அந்த எருதும் நெருங்கிய நண்பர்களா ஆனாங்க. அந்த 2 பேரும் ஒன்னா நடந்து போவாங்க, ஒன்னா தண்ணீர் குடிப்பாங்க, ஒன்னா ஓய்வெடுப்பாங்க. ராஜாவான சிங்கத்துக்கும் அமைதியான எருதுக்கும் ஒரு அழகான நட்பு உருவாச்சு. அந்த நட்பு ரொம்ப உண்மையான நட்பு. ஆனா கண்ணா, இந்த உலகத்துல சிலருக்கு மற்றவர்கள் சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த காட்டுல அதே மாதிரி ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரி ரொம்ப பொறாமை குணம் கொண்டது. இவங்க இப்படி நண்பர்களா இருந்தா நமக்கு மதிப்பே இருக்காதுன்னு அதோட மனசுல ஒரு பொறாமை குணம் வந்துச்சு. அந்த எண்ணம் மெதுவா ஒரு கெட்ட எண்ணமா மாறுச்சு. எப்படியாவது இந்த 2 நண்பர்களையும் பிரிச்சிடணும் என்று நரி மனசுல ஒரு திடமான முடிவு பண்ணுச்சு. ஆனா கண்ணா, இந்த கதை இங்க ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பாட்டி உனக்கு சொல்றேன். தொலை தூரத்துல கண்ணா, மகிழாரூபியம் என்ற ஒரு அழகான நகரம் இருந்துச்சு. அந்த நகரம் ரொம்ப செழிப்பா இருந்தது. அங்க ஒரு நல்ல வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப நல்லவர் மற்றும் நேர்மையானவரும் கூட. பணம் இருந்தாலும் அதை நல்ல காரியங்களுக்கே பயன்படுத்தணும்னு நினைப்பவர். ஒரு நாள் கண்ணா, அவர் ஒரு பெரிய பயணத்துக்கு தயாரானார். ஒரு வண்டியில நிறைய சரக்குகள் ஏற்றி 2 வலிமையான
எருதுகள் பூட்டி வியாபாரத்திற்கு வெளியூர் கிளம்பினார். அந்த எருதுகளில் ஒரு எருதின் பெயர்தான் சஞ்சீவகன். பயணம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சேறு நிறைந்த இடத்தில் சஞ்சீவகனோட கால் சிக்கி அது கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்த சஞ்சீவகனை காப்பாத்த வியாபாரி ரொம்ப முயற்சி பண்ணினார். ஆனா வியாபாரியால சஞ்சீவகனை காப்பாற்றவே முடியல. அதோட அவரோட வியாபாரம் தடைப்படுமேன்னு சஞ்சீவகன் கிட்ட உயிர் இருந்தா நீயே காப்பாத்திக்கொன்னு சொல்லிட்டு வியாபாரி அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். ஆனா கண்ணா, விதி வேற மாதிரி எழுதியிருந்துச்சு. பக்கத்துல ஒரு அருவி இருந்துச்சு. அந்த அருவி தண்ணீரை குடிச்சு அதோ பக்கத்துல இருந்த புல்களை எல்லாம் மேய்ஞ்சு மெதுவா சஞ்சீவகன் குணமாக ஆரம்பிச்சுது. நாளாக நாளாக அது பெரியதாக வலிமையானதாக மாறிச்சு. ஒரு நாள் சிங்கம் தண்ணீர் குடிக்க வரும்போது சஞ்சீவகனிட்ட பெரிய சத்தம் காடு முழுக்க கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட சிங்கம் ரொம்ப பயந்தது. அந்த பயத்தை வெளியே யாருக்கும் காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே தைரியமா இருக்கிற மாதிரியே நடந்து அது பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த சிங்கத்துக்கு கரடகனும் தமன்னகனும் உதவியாளர்களா இருந்தாங்க. இந்த இடத்துல தான் கண்ணா நல்ல நட்புக்கும் கெட்ட சூழ்ச்சிக்கும் இடையில ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சது. இந்த கதையோட அடுத்த பகுதியில நரி எப்படி தந்திரம் போட்டு நண்பர்களை பிரிச்சதுன்னு பாட்டி உனக்கு மெதுவா சுவாரஸ்யமா சொல்றேன். அதே மாதிரி அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட்டு ஆப்பை பிடுங்கிய குரங்கு கதையும் பாட்டி உனக்கு சொல்றேன். நீ தயாராக இரு. குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து: நல்ல நண்பர்களை நம்ப வேண்டும். பொறாமை பேசுவோரின் வார்த்தைகளை உடனே நம்பக்கூடாது. ஒற்றுமையாக இருப்பதுதான் நண்பர்களுக்கு பலம்.